இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, புறாவுக்கு வந்து நம்ம வந்து ரிங்கு மாட்ட போகிறோம். இது வந்து ரேசிங் ரோம்பரு நம்மள்கிட்ட பிறந்ததோட வின்னிங் லைனோட சிக்கு 2 சிக்கு இருக்குது. இந்த 2 சிக்குக்கும் வந்து நம்ம கிளப் ரிங் மாட்ட போகிறோம். இதுதான் கிளப் ரிங்கு. இது வந்து புதுக்கோட்டையோட கிளப் ரிங். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது கிளப்பில் அவங்களே அடித்து நம்ம கிளப்பில் மெம்பராக ரேசிங் பண்ணுறோம், மெம்பராகவும் இருக்கிறோம். அதனால் கிளப்பில் உள்ளதுனால கிளப்பில் உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த ரிங்கு கிடைக்கும். அவங்க நம்ம கிளப்பில் பணம் கட்டி நம்ம இந்த அடுத்த வருஷம் ரேஸ் ஓட்டுறதுக்கு வந்து ரிங்கு வாங்கிடணும். அந்த ரிங்கை தான் இப்போ வந்து கிளப்போட சீரியல் நம்பர் இருக்குது 5281. எந்த இயர் போட்டிருக்கோம், புதுக்கோட்டை சிஹெச்பிஏ பிடிகேடின்னு போட்டிருக்கோம். இது கிளப்போட ரிங்கு. நேம் ரிங்கு வேறு, அது நம்ம எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம். ஆனால் கிளப்பில் வந்து இப்படி தான் இருக்கும் ரிங்கு. சாம்பிள் உங்களுக்கு நான் 2 ரிங் காட்டுறேன். இந்த 2 ரிங்கை தான் நான் மாட்ட போகிறேன். எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். ரிங்கு தேவை, புறா தேவை, புறாவோட ரெக்கை தேவை. கண்டிப்பாக புறாவோட ரெக்கை இருந்தால் தான் நம்ம வந்து ரிங்கு மாட்ட முடியும். இல்லைன்னா சிரமமாக இருக்கும். ஈஸியாக மாட்டுறதுக்கு வந்து புறாவோட ரெக்கை தான் தேவை. 1 செகண்டில் மாட்டிடலாம். எப்படி மாட்டுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ரிங்கு இப்போ டைட்டாக இருக்கும். இந்த இடத்துல புறா கால் வந்து உள்ளே போகாது. கொஞ்சம் நம்ம அழுத்தி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இந்த பின்னங்கால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னங்காலை வந்து நம்ம வந்து இந்த ரெக்கை இருக்குது பாருங்க, இந்த ரெக்கையில் வந்து எடுத்து விட்டுருணும். அவ்வளோதான். இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அதில் வந்துடும். புறா நம்ம ரிங்கு வெளியில் வராது. இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது தான் நம்ம வந்து புறா வந்து ரிங்கு மாட்டணும். ஓகேங்களா? புறா காலில் இந்த ரிங்கை மாட்டணும். இது குட்டியாக இருக்கும்போது மாட்டினீங்கன்னா கலண்டு கீழே விழுந்துடும். இந்த ஸ்டேஜ் இருக்கும் போது தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் மாட்டணும். இந்த இடத்துல மட்டும் இடிக்கும், போகாது. அப்போதைக்கு நம்ம லைட்டாக மெதுவாக ஏற்றி விட்டுட்டு இந்த ரெக்கையை அந்த ஒரு கேப் தெரியும், இந்த கேப்பில் எடுத்து விட்டுருணும். அவ்வளோதான். 1 செகண்டில் மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ரிங்கு வந்து வெளியில் வரவே வராது, காலை விட்டு வெளியில் வராது. ஈஸியாக மாட்டுறதுக்கு தான் ஒரு வழி. மாட்டியாச்சு. இது மாதிரி நீங்களும் மாட்டிக்கலாம்.